விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு மை மதர் எல்லா கிளாஸ்லயுமே என்னை போட்டு வெண்டு நிறுத்தினதுனால எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுலேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண ஒரு சில நிகழ்ச்சிகள் நான் பார்த்தேன்னா இப்போ நானே வந்து கண்ண முடிப்பேன். உங்க ஹஸ்பண்டை கூட கூட்டு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? ஏங்க என்னோட வெளில வரவே அவர் தயக்கப்படுவாருங்க. இந்த மாதிரி 2 கேமரா பார்த்தாலே அவர் வந்து 200 மீட்டர் தள்ளி உட்கார்ற ஆளு. கிரிக்கெட்ல அவருமே இடையில கமெண்ட்ரிக்கு வந்திருந்தாரு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? என்னம்மா இது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டே அண்ணா இப்படிதான்னா இது அப்படின்னு சொன்னேன். வெரி ஸ்வீட் லைக் தட். ஐ திங்க் நிறைய பேருக்கு அந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்புவாரு. when he sees me doing something big, always or all the best. நான் ரொம்ப ப்ரொடெக்டிவா தான் இருந்தேன். என் மாக்காப்பாலாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ் as a friend and a co-anchor. வேற பாம்பேல பாசாவா இருக்காங்கன்னு நினைச்சேன். பாஷா பாய் ரேஞ்ச் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாணிக்க மாதிரி தான் பாவமா இருப்போம். பம்மறதெல்லாம் கேமராக்கு முன்னாடி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெருசாக அறிமுகமெல்லாம் தேவையில்லை. நம்ம தமிழ் குடும்பங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானவங்க தான். ஸோ வணக்கம் பாவனா அவர்களே. வணக்கம் ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க? அவங்க வந்து இப்போ தான் ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வராங்க. அதனால தான் ஒரு மூக்குத்தி அம்மன் பாவனவரசன் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பாவனவரசன் மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் மைண்ட் பண்ணிக்க வேணாம். நான் பாவனா இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பாவனான்னு சொன்னேன். 2 சீனியர்ஸ் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து விஜய் டிவி பாவனான்னு சொல்லு அப்படின்னாங்க. ஸோ உங்களோட அந்த ஏர்லி அந்த கரியர் பற்றி சொல்லுங்கள். எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கரியர்? சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா ஆங்கரிங்க? இல்லைங்க, சின்ன வயசுல நிறைய பேசுவேன். ரொம்ப டாக்கட்டிவ் சைல்ட் அண்ட் ஒன்லி சைல்டு வேற. அதனால நம்ம வந்து குட்டி டால்ஸ் கிட்ட பேசுறது, இல்ல பெட்ல வந்து நம்ம டீச்சர் மாதிரி மற்றவங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஐ ஹேட் மை லிட்டில் வேர்ல்ட். அண்ட் எனக்கு எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட போன்ல பேசுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ திட்டினப்பா இப்போ இதே பேச்சுக்கு பாராட்டுறாரு. அதுதான். ஸோ பேசிக்கா நம்ம வந்து பேசுறது ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சிது. அண்ட் தேங்க்ஸ் டு மை மதர் எல்லா கிளாஸ்லயுமே என்னை போட்டு வெண்டு நிறுத்தினதுனால எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுலேயே கிடையாது. ஸோ அது எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சிது. அண்ட் just talking is something that I naturally like to do, like now. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் வரது எப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளே ஸ்க்ரீனில் பார்க்குறது, ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறது. அந்த ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு? எப்படி செலக்ட் ஆகி உள்ளே வந்தீங்க விஜய் டிவிக்குள்ளே? நார்மல் ஆடிஷன் மூலமா தான். இன்ஃபேக்ட் நான் வந்து விஜய் டிவிக்கு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு செலெக்ஷன் வரதுக்குள்ள எனக்கு 2-3 ஆடிஷன்ஸ் மற்ற சேனல்ஸ்ல கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அங்க நான் வந்து ஒரு ஷோ எடுத்ததுனால விஜய் டிவி என்னை வந்து இல்லம்மா இப்போ நீ அந்த சேனலுக்கே பண்ணு, அதுக்கப்புறம் எங்ககிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி போச்சு. அண்ட் கரெக்டா எல்லாமே when it came together was ஜோடி நம்பர் 1 சீசன் 5 சிவகார்த்திகேயனோட பண்ண அந்த ஒரு ஷோ தான். And from then on ஒரு 7-8 வருஷம் விஜய் டிவியோட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணேன் before the switch happened to Star Sports. ஸோ நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி 7 வருஷம் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஒரு 7 வருஷம் ஓடிடுச்சு ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸாக போய். இப்போ எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்தது உண்டா அந்த டேஸை பற்றி? ஏன்னா உங்களோட ப்ளூபர்ஸ் தான் நிறைய இப்போ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி ரீல்ஸ் எப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு வந்து பரிச்சயமான ஒரு முகம் வரும். ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் ஓ நான் தானா இது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் நைஸ், ஒரு சின்ன த்ரோ பேக்குக்கு. அண்ட் நம்ம பண்ண ஷோ வந்து இப்போ மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கும் பொழுது இட்ஸ் a sense of nostalgia இல்லையா? ஸோ நம்ம பாஸ்ட் எப்போதுமே மறக்க கூடாது. பட் ஃபியூச்சரை பார்த்து தான் நம்ம வந்து பயணிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால ஓகே இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படின்னு எனக்கு ஒரு நாளும் தோணுது கிடையாது. இன்னும் பண்றதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஸோ நிறைய இன்டர்வியூஸில் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க என்னென்னா வந்து உங்கள் கூட ஷோ ஹோஸ்ட் பண்ணவங்கலாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஸ்டார் ஆகிட்டாங்க அப்படின்னு. பட் பர்சனலாக பார்த்தா உங்களோட க்ரோத்துமே பெருசு தான் ரொம்ப. அந்த 15 வருஷத்தில் டிவியில் அப்புறம் முன்னாடி ஒரு ஆர்ஜேவாக இருந்து டிவியில் ஆங்கராக வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் ஒரு ப்ரெசென்டராக வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த டிரான்சிஷன் எப்படி ஆச்சு? இந்த க்ரோத் வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க? தேங்க்யூ ஸ்ரீராம் அது சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட்லி. பட் நான் எப்போதுமே சொல்லுவேன் ஐ எம் a little bit of a lucky girl. யாராவது என்னோட சேர்ந்து ஆங்கர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன பர்சனல் ஹாப்பினஸ் இருக்கும். சரி நம்ம கூட கரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க செம்மையா வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ஃபீல் தட் மற்றவங்களுக்கு நீங்க எப்போ நிறைய சப்போர்ட்டா இருக்கீங்களோ, அவங்களுக்கு எப்போ பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்குறீங்களோ உங்களுடைய growth தானாவே நடக்கும். and I felt like that's what happened with me. தெரிஞ்சவங்க அதுலயே பழக்கப்பட்டவங்க தான் கமெண்ட்ரி பண்றாங்க. அவர் வந்து பெருசா கிரிக்கெட் ஆடினவர் கிடையாது, ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து கமெண்ட்ரியா வர்றாரு. அந்த மாதிரி தான் நீங்களும் வரீங்க. நீங்க பெருசா கிரிக்கெட் ஆடியோ கிரிக்கெட் பேக்ரவுண்டோ எதுவுமே கிடையாது. நம்ம ஜென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல்லேயே வந்து அவர் ஒருத்தர் தான் வந்திருக்கிறாரு, இப்போ வரைக்கும் இருக்கிறார். இப்போ ஃபீமேல் நீங்க தான் இப்போ வந்து தெரியுறீங்க எங்களுக்கு.
ஸோ எப்படி இருக்கு ஒரு முழுசா மேலா இருக்கிறவங்க, முழுசா கிரிக்கெட்டர்ஸா இருக்கிறவங்க மத்தியில கிரிக்கெட் பத்தி பெருசா தெரியாம நீங்க வந்து சைன் பண்ணது எப்படி இருக்கு உங்களுக்கு? செம்ம கேள்வி. அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் எனக்குன்னு ஒரு இடம் கொடுத்த ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்களும் பொறுமையா இருந்தாங்க என்னோட. சரி இந்த பொண்ணு இன்னும் கத்துக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண ஒரு சில நிகழ்ச்சிகள் நான் பார்த்தேன்னா இப்போ நானே வந்து கண்ண முடிப்பேன். பிகாஸ் எனக்கே தெரியுது தட் மை நாலேஜ் வாஸ் நாட் அப் டு த மார்க். பட் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பொண்ணு கத்துக்குதுப்பா, ஒவ்வொரு ஷோவும் பெட்டரா பண்ணுதுப்பா அப்படின்னு. தே கேவ் மீ தி அலவன்ஸ், தே கேவ் மீ த லிபர்ட்டி. அண்ட் என்னுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே பரவாயில்ல கத்துப்பேன், உனக்கு ஸ்விங் போலிங்னா என்னன்னு தெரியாதா, உங்களுக்கு சீம் அப்னா என்னன்னு தெரியாதா, கூகுளினா என்னன்னு தெரியாதா, உங்களுக்கு குட் லென்த்னா என்னன்னு தெரியாது, நான் கத்து கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம், வி வில் டீச் யூ பட் யூ பி ரெடி டு லேர்ன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ வாஸ் ரெடி டு லேர்ன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுதான் என்னுடைய சைட்ல இருந்து என்னால பண்ண முடியும். ஆனா ஃப்ரம் த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க வந்து இம்மீடியட்டா நெகேட் பண்ணிருக்கலாம், வேணாம் அவங்களுக்கு தெரியாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க டைம் கொடுத்ததுனால தான் ஐ ஹவ் பின் ஏபிள் டு பெட்டர் மை செல்ஃப். எனக்குன்னு ஒரு இடம் என்னால உருவாக்கிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபார் தட் ஐ எம் எட்டர்னலி கிரேட்ஃபுல். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு தடவை நம்ம இந்த மாதிரி ஒரு சீட்ல உட்காரும் போது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்மளை பார்த்து ஒரு சில பெண்கள் அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா, அவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிரிக்கெட் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இதுவும் ஒரு லூக்ரேட்டிவ் கரியர், இதுவும் ஒரு நல்ல கரியர், ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய நாள் இருக்கணும், நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும். தென் ஒன்லி we can show other people the way அப்படிங்கிற ஒரு சின்ன பொறுப்பு எனக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ ஐ டேக் மை ஜாப் வெரி சீரியஸ்லி. சின்ன மேட்சா இருந்தாலும் சரி, பெரிய மேட்சாலும் இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட் ஸோ தட் நம்ம ஒரு பிராண்ட் ஃபார்ம் பண்ணாதான் we can show the way to the rest. மேட்ச் எல்லாம் பாக்குறப்போ பாக்குறோம், கிரிக்கெட்டர்ஸ்க்கு அந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிறது ரொம்ப டைட்டா தான் இருக்குது. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. விராட் கோலிலாம் அனுஷ்கா சர்மா எங்க போனாலும் போயிடுறாங்க, அவங்க ஃபேமிலியோட எல்லாருமே போறாங்க. இப்பெல்லாம் முன்னாடி அதுக்கான அக்சஸ்லாம் இல்லை, பட் இப்போ எல்லா பிளேயர்ஸுமே ஃபேமிலியோட தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி உங்க ஹஸ்பண்டா கூட கூட்டு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? ஏங்க என்னோட வெளில வரவே அவர் தயக்கப்படுவாருங்க. இந்த மாதிரி 2 கேமரா பார்த்தாலே அவர் வந்து 200 மீட்டர் தள்ளி உட்கார்ற ஆளு. ஸோ அவர் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய என்டையர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வருவார். ஐ திங்க் நான் என்னோட ஒரே ஒரு தடவை தான் இந்த 7 வருஷத்துல வந்திருக்காரு. அதுவும் வேர்ல்ட் கப் ஃபைனல் 2023 அஹமதாபாத் கூட்டு போனேன். அதுக்கப்புறம் இருந்த சோகத்துல அந்த ஃபுல் நைட் நானும் அவரும் பேசிக்க கூட இல்லை. பட் அந்த ஒரு தடவை தான் வந்திருக்காரு. லார்ஜ்லி ஒர்க் அப்படிங்கும்போது இட்ஸ் ஆல்சோ வெரி பேக்ட் ஃபார் அஸ். பிகாஸ் நம்ம மேட்ச் மட்டும் பண்ணாம சரவுண்ட் ப்ரோக்ராமிங்க்கு நிறைய ஷோஸ் இருக்கும், நிறைய ரெக்கார்டிங்ஸும் பண்ணுவோம். ஸோ ஒரு நாளில் 12 hour ஒர்க் டே இஸ் அ மஸ்ட். ஸோ நம்ம மற்றவங்க மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு டைமும் இருக்காது. பிகாஸ் மற்ற தூங்குறதை தவிர நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நமக்கு டைம் போயிடும். ஸோ ஐ டோன்ட் ஆஸ்க் எனி ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட் டு டிராவல் வித் மீ. முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவேன். இந்த ஒர்க் நேச்சரை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்களா உங்க ஹஸ்பண்ட்? அதனால தாங்க பண்ண முடியுது. அதனால தான் பண்ண முடியுது ஆனஸ்ட்லி. பிகாஸ் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் இஸ் வெரி டிமாண்டிங் சொல்லுவோம், ஸ்போர்ட்ஸ் இஸ் ஈவன் மோர் டிமாண்டிங். ஒன்லி பிகாஸ் என்டர்டெயின்மெண்ட் நடுலையாவது நம்ம பேசலாம், ஸ்போர்ட்ஸ்ல வேற ஆல்சோ வாட்சிங் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த கேம். ஸோ நம்ம வந்து கேமை பார்க்கலன்னா நம்மளால ஷோ பண்ண முடியாது. நம்ம என்டர்டெயின்மெண்ட்ல பர்ஃபார்மன்ஸை பார்க்கலன்னா கூட 2-3 வாரத்தை பேசிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். சின்ஸ் திஸ் இஸ் மோர் கண்டென்ட் ஓரியன்டெட், we have to be involved. So அது புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். And big thanks to my husband because அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் இல்லைன்னா வெரி டஃப் டு த்ரைவ் இன் ஸ்போர்ட்ஸ். ஒரு 6-7 வருஷமா இங்கே தான் இருக்கிறீங்க ஸ்போர்ட்ஸ்லேயே தான். எப்போது மிஸ் பண்ணது உண்டு அந்த ஏர்லி டேஸை, அந்த ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண டேஸை? ரியாலிட்டி ஷோ மட்டும் தான் நான் ஹோஸ்ட் பண்ணலையே தவிர நிறைய ஆடியோ லான்ச்சஸ் இன்க்ளூடிங் ஆல் த பிக் ஆடியோ லான்ச்சஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோ மிஸ் ஆகல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தட் இஸ் வந்து ஒரு நாள்ல ஒரு ஷோ பண்ணும்போது அந்த ஆடியோ லான்ச் பத்தி தான் ஒரு வாரம் பேசுவாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு வாரம் ரியாலிட்டி ஷோ பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாசத்துல சம்டைம்ஸ் ஒரு ஷோ வரும், இல்லாட்டி 2 மாசத்துல ஒரு ஷோ வரும். ஸோ ரெலவெண்டா நம்மளால என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலும் இருக்க முடியுது, இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூலமா இருக்க முடியுது. தென் ஐ டூ a lot of these corporate events. கார்பரேட் இவெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ஸோடையும் இன்டர்வியூஸ் பண்றோம், கிரிக்கெட்டர்ஸோடையும் இன்டர்வியூஸ் பண்றோம்.
ஸோ அதுவும் என்னால் வந்து அந்த ரெலவென்சி ஃபேக்டரை மெயின்டைன் பண்ண முடியுது. நீங்கள் உங்கள் லாங்குவேஜ் பற்றி சொல்லுங்கள். இங்கிலீஷில் நீங்கள் போய் பண்ணுறீங்க ஸ்போர்ட்ஸுக்கு, அதுமாரி ஏதாவது நம்ம சிஎம் அட்டன் பண்ணுற ஈவெண்ட்டும் பார்க்குறோம், அங்கே போய் ஃபுல்லாக தமிழில் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் இல்லாமல் பேசுகிறீங்க. அந்த ஃப்ளூயன்சி எப்படி ரெண்டுலையுமே, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே எப்படி? 3வது ஹிந்தியும் கற்றுக்க சொல்கிறாங்க என் டீமில். என்ன சொல்வீங்க? மோடி கலந்துக்கிற ஈவெண்ட்டும் என்னுடைய டீமில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இல்லை ஹிந்தி இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணணும், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸை ஹிந்திலையும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் ஆளு விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். பட் ஐ திங்க் அகேன் இட் இஸ் ஓன்லி ப்ரிப்பரேஷன். இப்போ ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்விட்சிங் பிட்வீன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து தமிழ்லேருந்து ஆங்கிலம் பேசுறது ஈக்குவலி டஃப். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு ஆக்சென்ட்டும் இருக்கு. அந்த ஆக்சென்ட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ், நிறைய படிப்பேன். அண்ட் தமிழ் உச்சரிப்பு வந்து எனக்கு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஐ ஃபீல் இஸ், நான் வந்து நிறைய இந்த எங்கள் அப்பா தமிழ் படிக்கிறத கேட்பேன். அண்ட் ப்ளஸ் படங்கள், அந்த தூய தமிழ் படங்கள்லாம் பார்க்கும்போது அதை நான் வந்து திருப்பி சொல்லி பார்ப்பேன் அந்த டைலாக்ஸை. ஸோ அப்போ எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு. அண்ட் நியா நானா கோபினா அவர் பேசுகிற அந்த உச்சரிப்பு நான் பார்ப்பேன். அதே மாதிரி இங்கிலீஷ் உச்சரிப்புக்கு நான் நிறைய படிப்பேன், நிறைய ஆங்கில படங்கள் எல்லாமே பார்ப்பேன். சரி, இப்போ கோபிநாத்லாம் உங்களை எப்படி சொல்றாரு, எப்படி பாக்குறாரு? ஏன்னா டிவில பாத்துருப்பாரு உங்களை. இப்போ கிரிக்கெட்ல அவருமே இடையில கமெண்ட்ரிக்கு வந்திருந்தாரு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? என்னம்மா இது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டே அண்ணா இப்படிதான்னா இது அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் அவருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. அண்ட் அங்கேயும் நியா நானாலையும் டாக் பேக். அண்ட் அவர் பண்ற விஷயம் வந்து நிறைய பேரால பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய சாதனை அது. ஒரு டாக் ஷோவை கிட்டத்தட்ட 2 decades சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய லாங்குவேஜ் அப்பா அப்படி இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும் அவருடைய தமிழ். அவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் உலகத்துல நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் மாதிரி உள்ள வந்தாரு. ரொம்ப கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நின்று நிதானமா சொல்றது எல்லாமே அவர் வந்து கேட்டுக்கிட்டாரு. ஸோ இல்லம்மா இங்க நீதாம்மா பெருசு, நீ சொல்லுமா, நீ எனக்கு சொல்லு, நீ தான் இதை பண்ணியிருக்க, எதை எப்படி பண்ணணும், இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு he went back to the roots and the basics. ஸோ ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. அண்ட் ஓ இதுதானாமா இது அப்படின்னு நிறைய விஷயம் அவர் வந்து மற்றவங்களாம் யாராவது பேசணும்டா, ஒரு டிடி சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் உங்க கூட அந்த சமயத்துல பண்ணவங்கெல்லாம் பேசினதுண்டா நீங்க கிரிக்கெட் பேசுறத பார்த்துட்டு? எஸ், சிவா எனக்கு வந்து இஸ் வெரி வெரி ஸ்வீட் லைக் தட். ஐ திங்க் நிறைய பேருக்கு அந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்புவாரு. when he sees me doing something big, always or all the best, there's always mutual respect. ஏன்னா நாங்க வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு ஷோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால we know each other from then. பெருசா நம்ம வந்து பப்ளிக்கா நிறைய ட்வீட்ஸ் நிறைய மெசேஜஸ் போடலனாலும் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எப்போதுமே இருக்கு. நீங்க ஒரு 2007 அந்த சமயத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க கரியரை. கரெக்ட். இப்போ ஒரு 15 வருஷம் கழிச்சு பாக்குறப்போ இப்போ பெண்களுக்கு இந்த டிவிக்குள்ள வர்றதுக்கோ மீடியாக்குள்ள வர்றதுக்கோ சூழல் மாறி இருக்குதா? கண்டிப்பா மாறி இருக்கு. நான் வரும்போதே நான் வந்து ஒரு சின்ன பபிள்ல தாங்க இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து இது வந்து கொஞ்சம் சேஃபா, உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான மெசேஜஸ் யார்கிட்ட இருந்தாவது வருதா, இல்ல நிறைய பிரச்சனைகள் வருதா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒர்க் பண்ண சூப்பர் சிங்கர் டீம்ல வந்து அந்த ஷோல தான் நான் வந்து நிறைய வருடங்கள் பண்ணேன் அப்படிங்கிறதுனால சொல்றேன். இட் வாஸ் an all woman டீம். என்னுடைய டிரெக்டர் பெண்மணி, என்னுடைய இன்னொரு ப்ரொடியூசர் பெண்மணி, என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே, அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே பெண்கள் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ப்ரொடெக்டிவா தான் இருந்தேன். என் மாக்காப்பாலாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ் as a friend and a co-anchor. ஸோ எனக்கு வந்து அந்த அட்வான்ஸஸோ இல்லை அந்த மாதிரி ஆக்வர்ட் சுச்சுவேஷன்ஸோ பெருசாக வந்தது கிடையாது அப்பவே. பட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி நடக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னா, என் வேலையை பண்ணிட்டு நான் டக்குன்னு பாம்பே போயிடுவேன். பிகாஸ் ஐ லிவ் இன் பாம்பே இல்லையா. ஸோ வந்து ஷூட் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். வேற பாசாவா இருக்காங்க நினைச்சுப்பேன். பாஷா பாய் ரேஞ்ச் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாணிக்க மாதிரிதான் பாவமா இருப்போம். பம்மறதெல்லாம் கேமராக்கு முன்னாடி தான். பட் அதனால அவங்க வந்து ஐ ஹவ் நாட் அட்டெண்டட் டூ மெனி டீம் பார்ட்டிஸ் ஆர் ரேப் பார்ட்டிஸ். இல்ல, நான் ஐம் நாட் சேயிங் நான் அந்த மாதிரி அட்டென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல. நான் ஊர்ல இல்லை அப்படிங்கிறதுனால ஐ ஒன்ட் பி தேர். நிறைய சோஷியல் கேதரிங்ஸ் என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து அந்த ஆக்வர்ட் கான்வர்சேஷன்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் இருந்தது இல்லையான்னு தெரியல. பட் இப்போ டெஃபினட்டா இன்னும் நிறைய அவென்யூஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு வந்து அவங்க ஆங்கரிங் டெலிவிஷன்ல மட்டும் பண்ண வேணாம், ஒரு பாட்காஸ்ட், இந்த மாதிரி கூட ஒரு பாட்காஸ்ட் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் மூலமா பண்ணலாம், இல்லாட்டி அவங்க வந்து யூடியூப்ல ஒரு சேனல் நடத்தலாம்.
there's so many digital platforms நீங்க பண்ற மாதிரி நிறைய ஆங்கரிங் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் அவென்யூஸ் வந்திருக்கு. அதை எப்படி அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் அவங்களுடைய சக்சஸ் அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறப்போ எங்களுக்கு தெரியும் விஜய் டிவி பாவனா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பாவனா அப்படின்னு இதே மாதிரி தான் நிறைய பேர் விஜய் டிவி கோபிநாத் அப்படின்னு. பட் இப்போ அந்த மாதிரி ஐடென்டிட்டி இருக்க மாட்டேங்குதுல்ல. 2 மாதம் ஒரு சேனலில் இருக்கிறாங்க, இன்னும் 2 மாதம் இன்னொரு சேனல், அந்த மாதிரி போகுதில்ல. இந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? இது நேச்சுரலாக நடக்குதா இல்லை இப்போ இருக்கிறவங்களோட மென்டாலிட்டின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? காலத்தினுடைய கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இட்ஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ். இப்போ இன்னொரு விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி உங்களுக்கு ஒரு லெஜெண்ட் இருக்குமா, இருப்பாங்களா? ஒரு தளபதி தலைவர் மாதிரி அந்த ரேஞ்ச்ல யாராவது வளர்ந்து வருவாங்களா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டில் அ குவெஸ்சன் மார்க். மேபி மே நாட் பி. ஸோ அது பார்க்கும்போது ஐ திங்க் இந்த அட்வென்ட் ஆஃப் சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம சோஷியல் மீடியா ஸ்டாரா ஆகலாம், அங்கேயும் நம்ம வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்ததுனால இட் இஸ் an ஓப்பன் ஃபீல்ட் ஐ ஃபீல். ஸோ 1-2 ஸ்டார்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, 200 ஸ்டார்ஸ் இருப்பாங்க, 500 ஸ்டார்ஸ் இருப்பாங்க, அண்ட் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பட் அந்த 4-5 பேர் அந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. இன் ஆல் ஃபீல்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ஆங்கரிங். அந்த லாஸ்ட் ஆஃப் த ஜெனரேஷன்ல நானும் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். இப்போ நம்ம சோசியல் மீடியா நிறைய வளர்ந்துருச்சு, எல்லார் கையிலையுமே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போவுமே ஒரு ஆங்கர் இல்லை ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அழகா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்குதா, இல்லை அதை தாண்டி தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க. தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன். ஐ திங்க் நம்ம வந்து ஒரு காலகட்டத்துல நானே சொல்லுவேன், எல்லாருமே கேட்பாங்க எவ்வளோ நாள் ஆங்கர் பண்ண போறேன், உனக்கு ஏதாவது ஒரு பிளான் பி இருக்கா அப்படிங்கும்போது, யா when I'm like 32 ஐ திங்க் நான் ஷிஃப்ட் பண்ணணும், ஏன்னா அதுக்கு மேலே ஐ டோன்ட் நோ அப்படின்னு நான் வந்து 28 வயசுல சொல்லியிருக்கேன். இப்போ 30ல கேட்கும்போது இன்னும் 2-3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். I'm going to be 40 in about 4-5 months. ஸோ நான் இது வரைக்கும் கூட ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் there are 2 reasons. ஒன்று, யூ மெயின்டைன் யோர் செல்ஃப். நான் வந்து அழகா இருக்கணும், உங்க வயசை சொல்றதுலயே இவ்வளவு வருஷம் இருக்குன்னு சொல்றதுலயே எந்த தயக்கமும் இல்லை இல்லையா? கிடையாது. பிகாஸ் யூ மெயின்டைன் யோர் செல்ஃப். மெயின்டைன் யோர் செல்ஃப்னா நான் சொல்றேன் மென்டலி அண்ட் பிசிக்கலி, ரைட்? நீங்க பிசிக்கலியும் ஒரு சர்டன் வேல இருக்கீங்க. தட் இஸ் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்கீங்க. அதுக்காக நீங்க வந்து கிராஷ் டயட்டிங்கோ இல்ல மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸோ பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல. யூ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி, டோன்ட் லெட் யுவர் செல்ஃப் கோ அப்படின்னு நான் சொல்றேன். 2வது, நீ மென்டலி யூ ஸ்டே ஃபிட், விச் இஸ் நீங்க வந்து எவ்வளோ ஷார்ப்பா அப்போ இருந்தீங்களோ அவ்வளோ ஷார்ப்பா இருங்க. அண்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க புதுப்பிச்சுக்கோங்க. ஒர்க் வைஸ் ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே ரெலவெண்ட். இந்த 2 விஷயம் இருந்தா ஏஜ் அப்படிங்கிறது இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதை அப்படியே தள்ளி விட்டுறலாம். தோனி கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. நான் ப்ராசஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலங்க, ஆனா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு. இவ்வளோ வருஷம் உங்களோட கரியர் 14-15 வருஷம் இருக்கிறீங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில. ஸோ நீங்க புதுசா வர பெண்களுக்கு, இந்த மீடியாக்குள்ள வரணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்க சொல்ற மெசேஜ் அப்படின்னா என்ன? தைரியமா வாங்க, ப்ரிப்பேர்டா வாங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சுன்னா டோன்ட் ஃபீல் ஸ்கேர்ட். அதை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. சேலஞ்ச் யுவர் செல்ஃப். 2வது, டெஃபினட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டோன்ட் பி அ ஸ்ட்ரேஞ்சர் டு ஹார்ட் ஒர்க். அதை நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். ஐ ஃபீல் லைக் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் படித்தேன். அது என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு ட்ராப் ஆஃப் ஒரு கல் மேலே நீங்கள் வந்து ஒரு சுத்தியால் 2 தடவை அடித்தா கூட அந்த கல் பிரேக் ஆகாது. ஆனால் கன்சிஸ்டன்ட்லி ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் அது மேலே விழுந்துட்டே இருந்துச்சுன்னா அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் அது ஒரு ஹோலை கிரியேட் பண்ணும். ஒரு துளி தண்ணி ஒரு கல்லை உடைக்க முடியும் அப்படின்னா, அதுக்குள்ள பெனிட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். பிகாஸ் அது கன்சிஸ்டண்டா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினெட்லி விஷுவலைஸ் யுவர் கோல்ஸ், ஸ்ட்ராங்கா இருங்க. யூ வில் கெட் தேர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ ஃபார் தி இன்டர்வியூ. நிறைய நல்ல கேள்விகள் கேட்டீங்க. ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.